ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஷ்ரவன் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம 27th October 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹூ ரிசீவ் த டிஎன் வைக்கம் அவார்ட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் 2025 சமூக நீதி வைக்கம் விருதை வந்து இப்போ கொடுத்தவங்க வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி சௌந்தரராஜன் தான் இப்போ வந்து ஆன்சர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு. இது வந்து பெரியார் பேரில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்காக கொடுக்குற அவார்டு. 2025 வந்து தேன்மொழி சௌந்தரராஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற ரிமைனிங் ஆப்ஷன் பார்ப்போம். ரிமைனிங் ஆப்ஷனில் வந்து கமலாதேவி சட்டோபாத்யாய். இந்த கமலாதேவி சட்டோபாத்யாய் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து காந்தி வந்து சால்ட் சத்தியாகிரகா பண்ணும்போது உமனையும் வந்து சால்ட் சத்தியாகிரகாவில் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லி காந்திக்கு வந்து அறிவுறுத்தினவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலாதேவி சட்டோபாத்யாய். இது வந்து ஒரு பாலிட்டி கொஷனாக கூட கேட்பாங்க. சால்ட் சத்தியாகிரகாவுக்கு வந்து இவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் காந்திக்கு வந்து உமன் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. மிச்சம் 2 பேர் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அவார்டு வாங்கினவங்க ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி சௌந்தரராஜன். இப்போ செகண்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின் வந்து விஞ்ஞான் ரத்னா அவார்ட். விஞ்ஞான் ரத்னா விருது வந்து இப்போ வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஜெயந்த் விஷ்ணு நர்லிகர் இவருக்கு தான் இப்போ வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சிலலாம் அந்த மாதிரி கொஷின் வந்து ஈஸியாக கேட்பாங்க. ஸோ இப்போ பி தான் வந்து ஆன்சர். ரிமைனிங் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதனோட டாட்டர். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் சயின்டிஸ்ட் இன் டபிள்யூஹெச்ஓவில் ஃபஸ்ட்டு சீஃப் சயின்டிஸ்ட் வந்து இவங்கலாம். டபிள்யூஹெச்ஓவில் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் சயின்டிஸ்ட்டாக வந்து இவங்க தான் இருந்திருக்காங்க. அண்டு டெஸ்ஸி தாமஸ் வந்து நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிசைல் உமன் ஆஃப் இந்தியா. நம்ம தெரியும் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். மிசைல் உமன் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டெஸ்ஸி தாமஸ். இவங்க வந்து அக்னி 4 பெலஸ்டிக் மிசைல் டிஆர்டிஓவில் வந்து இவங்க வந்து ஒரு சீஃப் சயின்டிஸ்ட் ஹெட்டாக இருந்திருக்காங்க டெஸ்ஸி தாமஸ். ஸோ மிசைல் உமன் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ஸி தாமஸ். அண்டு விஞ்ஞான் ரத்னா அவார்டு இது வந்து இப்போது யார் கொடுக்குறாங்கன்னா ப்ரொஃபஸர் ஜெயந்த் விஷ்ணு நார்லிகர். இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட். ஸோ இப்போ தேர்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஷின் வந்து கொல்லம் ஆதிவாசி வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து மேஜர்லி ஃபவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் தான் வந்து இவங்க வந்து மேஜராக ஃபவுண்டாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போது இவங்க வந்து மற்ற ஸ்டேட்லேயும் இருக்காங்க. அதாவது இப்போது மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் அந்த மாதிரி ஸ்டேட்லேயும் இருக்காங்க. ரொம்ப மேஜராக வந்து தெலுங்கானாலையும் இருக்காங்க. அண்டு இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து ஈஸியாக கேட்பாங்க. மேட்ச்சில் வந்து ஈஸியாக வரும். கொல்லம் ஆதிவாசிஸ் மிச்சம் இன்னும் 2-3 பிவிடிஜிஸ் அந்த மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு மேட்ச்சில் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தெலுங்கானான்னு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி தெரிஞ்சால் கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ வந்து ஃபோர்த் கொஷின் போகலாம். ஃபோர்த் கொஷின் வந்து ஃபிடே வேர்ல்ட் கப் வந்து 2025 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனஜி, கோவாவோட கேபிட்டல் பனஜிலேருந்து நடக்க போகுது. அண்டு சில இருக்கிற நம்ம ரிமைனிங் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். ரிமைனிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ வந்து ஃபிடே வேர்ல்ட் கப் வந்து இப்போது 2024 வந்து யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். குகேஷ் வந்து வின் பண்ணார். யாருக்கு எதிர்த்து ஜெயித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிங்லிரன் வந்து சைனா. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இன்னொரு நியூஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் வேர்ல்ட் செஸ் சாம்பியன். உமனில் முகேஷ் வந்து மென்னு. உமனில் வந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூ வென்ஜன். இவங்களும் வந்து சைனா. அண்டு இப்போ ரீசெண்டாக வந்து திவ்யா தேஷ்முக் வந்திருப்பாங்க. நான் நிறைய டிவியில் வந்து திவ்யா தேஷ்முக் தான் பார்த்துருப்போம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உமன் செஸ் வேர்ல்ட் கப் சாம்பியன்.
செஸ் அப்படின்னு செஸ் வேர்ல்ட் கப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா திவ்யா தேஷ்முக். வெறும் உமன் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூ வன்ஜின், இவங்க வந்து சைனா. திவ்யா தேஷ்முக் வந்து இந்தியா. மென்னுக்கு பார்த்தீங்கன்னா குகேஷ் தான் இப்போ கரண்ட் செஸ் சாம்பியன். இது யாரை வந்து ஜெயிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா டிங்லிரன். இப்போ நடக்க போகிற ஃபிடே வேர்ல்ட் கப்பில் வந்து கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் நடக்கும். இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து குகேஷை வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. குகேஷ் தான் டிஃபெண்டிங் சாம்பியன் இப்போது. ஸோ அவர் தான் இப்போ ஆல்ரெடி டைட்டில் ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு யார் வராங்களோ குகேஷ்க்கும் அவருக்கும் வந்து மேட்ச் நடக்கும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து 2025 வேர்ல்ட் செஸ் சாம்பியன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது வந்து பனஜி கோவாவில் நடக்குது. இந்தியா தான் இப்போ இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. போன வருஷம் என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நடந்துச்சு. அண்டு விச் கண்ட்ரி CR450 ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் வந்து இந்த CR450ங்கிற வந்து எந்த கண்ட்ரியில் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா வந்து டெவலப் பண்ணியிருக்கு. இது வந்து 453 km/h அந்த ஸ்பீடில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் வந்து சைனா. அண்டு இந்த மாதிரி ட்ரெயின்லாம் இது எப்படி கொஷினாக கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் இல்லைனா ஏர்க்ராஃப்ட்டு இந்த மாதிரி வந்து 4 மேட்ச்சில் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மிலிட்ரி கொஷின்ஸ்லாம் வந்து அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸ் பேர் கேட்குறது, டிஃபென்ஸ் மிசைல் பேர் கேட்குறது, அந்த மாதிரிலாம் ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம மேட்ச்சில் வந்து இப்போ CR450 ரீசெண்டாக நியூஸில் வந்தது. இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து சைனா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 6th கொஷின் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஜூனியர் ரிசர்ச் ப்ரோக்ராம். இது வந்து யங் இண்டியன் சயின்டிஸ்ட் PhD படிக்கிறவங்களுக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவின் இளம் விஞ்ஞானிகள் குறித்த ராமானுஜர் ஜூனியர் ரிசர்ச்சர்ஸ் ப்ரோக்ராம் எந்த ஒரு நாட்டுடன் இந்தியா சேர்ந்துள்ளது. அதாவது இந்தியாவும் இன்னொரு நாடும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணுவாங்க. PhD ஸ்காலர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், யூகே கூட சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கெஸ் கூட பண்ணலாம். ஏன்னா ராமானுஜர் வந்து யூகேயில் போய் படித்தார். ஸோ வந்து அந்த ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ அந்த இதை வச்சு கூட யுனைடெட் கிங்டம் அப்படின்னு போடலாம். ஸோ இந்தியாவும் யூகேவும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷனில் சாங்கி 6 லூனார் மிஷன். இது வந்து மூணுக்கான மிஷன், லூனார் மிஷன். எந்த கண்ட்ரி வந்து இப்போது இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ இதுவும் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஸ்பேஸ் மிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு கண்ட்ரிஸ் கூட வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது இப்போ சாங்கி 6 கொடுத்துட்டு நம்ம சைனா கூட அந்த மாதிரி கண்ட்ரிஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லலாம். சிம்பிளாக இதெல்லாம் வந்து எப்படி வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது எந்த மாதிரியான டாப்பிக்கில் வந்து எந்த மாதிரி டைப்பில் அசரேஷன் ரீசனா, இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்லையா, இல்லை டேரெக்டான கொஷினா, இல்லை மேட்சா, இல்லை சூஸ் த இன்கரெக்ட் பேர், அந்த மாதிரி எந்தெந்த டைப்பில் வந்து அதை கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மேட்ச்சில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து சைனா. 8th கொஷின் போகலாம். 8th கொஷின் வந்து HAL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விச் இந்தியன் ஏரோஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். இப்போலாம் வந்து ரீசெண்டாக வந்து நிறையா வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் கிடச்சுன்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ஈஸியாக கேட்பாங்க. அப்ரிவேஷன்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு அண்டு வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட ஃபுல் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு இந்தியன் ஏரோஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டட்னு வரணும். ஏன்னா இந்த மாதிரி கடைசியாக வந்து லிமிட்டட்னு கொடுப்பாங்க, லெபார்ட்டரி ஒரு வேர்டை மட்டும் மாற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அங்கே நீங்கள் ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ HALக்கு வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டட். ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு, அதனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. இப்போ 9th கொஷின் பார்க்கலாம். 9th கொஷின் வந்து இந்தியா ஹேஸ் கிளைம் டு விச் குளோபல் பொசிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா. உலகத்தில் இருக்க டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா 2025 இந்தியா வந்து எந்த பொசிஷனுக்கு வந்து கிளைம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th பொசிஷன் போயிருக்கு. இந்தியா வந்து 9th பொசிஷனுக்கு கிளைம் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து டேரக்ட் கொஷினாகவே கேட்பாங்க. டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது இந்தியா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து டேரெக்டாகவே வந்துடும். அண்டு ரெனியூவபிள் எனர்ஜி, பொல்யூஷன், இந்த மாதிரியான இண்டெக்ஸ்லாம் வந்து இந்தியா எத்தனாவது பொசிஷன், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து 2025
ஒரு வாட்டி தான் வரும். டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்தியாவோட பொசிஷன் என்னென்னு கேட்டாங்கன்னா 9th பொசிஷன் தான் ஆன்சர். ஸோ இப்போ 10th கொஷின் போகலாம். 10th கொஷினில் விச் ரேர் மெட்டல் ஃப்ரம் த பிளாட்டினம் குரூப் இஸ் நோன் ஃபார் இஸ் ஹை டென்சிட்டி அண்ட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். பிளாட்டினம் குரூப்பில் இருக்கிற மெட்டல் என்னன்னு கேட்குறாங்க. இரிடியம், கோல்டு, சில்வர், சோடியம். ஸோ வந்து ஆன்சர் வந்து இரிடியம் தான் ஆன்சர். இது ஏன் ரீசெண்டாக வந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இரிடியம் வந்து ஸ்கேம் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கடத்திட்டுருக்காங்க. ஸோ அதனால் இது ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு. இந்த மாதிரி இது சயின்ஸ் கொஷின்ஸில் ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்துருக்கிறதுனால இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சயின்ஸில் இன்க்ளூட் பண்ணலாம். பிளாட்டினம் குரூப் ரேர் மெட்டல் வந்து இரிடியம். ஏன்னா இரிடியம் கொடுத்துட்டு இது எந்த குரூப்பில் வந்து சேரும், ஆல்கலி மெட்டலாக பிளாட்டினம் குரூப்பாக அப்படி கூட கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பிளாட்டினம் குரூப். ஜஸ்ட் இரிடியம் மெட்டல்னால் பிளாட்டினம் குரூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இப்போ 11th கொஷின் போகலாம். 11th கொஷின் வந்து ஜப்சி டியோசாங் ரிச்சுவல் வந்து எந்த கண்ட்ரியோட வந்து அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பூட்டானில் தான் அசோசியேட் ஆகிருக்கு. இது ஏன் ரீசெண்டாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து குளோபல் பீஸ் ப்ரேயர் ஃபெஸ்டிவல் இது வந்து பூட்டானில் நடக்குது. இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கூட அங்கே வந்து போயிருக்காரு. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் இந்த ரிச்சுவல் நடக்கும். ஜப்சி டியோசாங் ரிச்சுவல் இது வந்து எந்த கண்ட்ரியோட அசோசியேட் ஆகிருக்குன்னா பூட்டான் கூட அசோசியேட். இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சியில் வந்து சிம்பிளாக கேட்பாங்க. இந்த மாதிரியே கொஷின் வரும். ஜப்சி டியோசாங் ரிச்சுவல் வந்து எந்த கண்ட்ரியோட அசோசியேட் ஆகிருக்கு, பூட்டான். அவ்வளோதான். வேறு எந்த கண்ட்ரியிலும் இந்த ரிச்சுவல்லாம் இல்லை. புத்தருக்காக பண்ணுற ரிச்சுவல் இது. ஸோ இது வந்து பூட்டானில் வந்து நடக்கும். இந்த கண்ட்ரியோட அசோசியேட் ஆகிருக்கு. ஓகே, 12th கொஷின் போகலாம். விச் வெயிட் லிஃப்டர் வந்து செட் நியூ ரெக்கார்ட் அட் ஏஷியா யூத் கேம்ஸ். இது வந்து பஹ்ரைனில் நடந்திருக்கு. ஏஷியா யூத் கேம்ஸ் 2025 எங்கே நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. பஹ்ரைனில் நடந்திருக்கு. ஜெயிச்சவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஸ்மிதா போய் தான் வந்து இது வந்து கோல்டு மெடல் அடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து லிஃப்டிங் 92 kg இவங்க வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. நியூ வேர்ல்டு ரெக்கார்டு இது. ஆக்சுவலாக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. அண்ட் ரிமைனிங் இது மாதிரிலாம் அது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, பிரீத்தி ஸ்மிதா பாய்னு கொடுத்துட்டு இங்கே வந்து மேத்ஸில் தான் இதுவும் கேட்பாங்க. இங்கே வந்து பிளேயர்ஸ் நேம் கொடுத்துருவாங்க, இங்கே வந்து கேம்ஸ் நேம் கொடுத்துருவாங்க. எந்த பிளேயர் வந்து எந்த கேமோட அசோசியேட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரீத்தி ஸ்மிதா பாய் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை, பிரீத்தி ஸ்மிதா பாய்னா வெயிட் லிஃப்டர் அப்படின்னு தெரியணும். ஏன்னா வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் எப்படி படிக்கணும்னா, ரீசெண்டாக வந்து கோல்டு அடித்தவங்க, இந்த மாதிரி ஏஷியன் யூத் கேம்ஸ் இல்லைனா காமன்வெல்த் கேம்ஸ், இந்த மாதிரி புது கேம்ஸில் வந்து கோல்டு, சில்வர், டாப் 3ல் யாராவது இந்தியன்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எந்த கண்ட்ரியில் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த பிளேயரோட நேமு, அவங்க வந்து எந்த கேம், வெயிட் லிஃப்டரா, ஷூட்டிங்கா, அத்லெட்டா, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். எந்த கேம்ஸு, பிளேயர் நேம் அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்தியன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து இப்போ விம்பிள்டன், டென்னிஸு, இல்லைனா வந்து ஃபுட்பால், இந்த மாதிரி ஃபேமஸான கேம்ஸ்க்கு மட்டும் வந்து நம்ம வந்து மற்ற எந்த கண்ட்ரி ஜெயிச்சிருக்கு, மற்ற வேறு கண்ட்ரி பிளேயர் யாராவது ஜெயிச்சிருக்காரா, அந்த மாதிரி இப்போ வந்து காலர்ஸ், அல்கரஸ், இந்த விம்பிள்டன் அந்த மாதிரி வந்து டென்னிஸில் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி பிளேயர்ஸ் கூட நம்ம படிச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி யூத் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இந்தியன் பிளேயர்ஸை மட்டும் மேக்ஸிமம் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு மினிமம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எந்த கேம்ஸ்னு பார்த்துக்கோங்க. இப்போது ரிமைனிங் ஆப்ஷன் பார்த்தோன்னா மீராபாய் சன்னு அண்டு பிந்தியா ராணி தேவி, இவங்க 2 பேருமே வந்து வெயிட் லிஃப்டர் தான். 3 பேருமே வெயிட் லிஃப்டர் தான். ஹர்ஜிந்தர் கவுர் இவர் மட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி பிளேயர். ஸோ ஹர்ஜிந்தர் கவுர் வந்து ஹாக்கி பிளேயர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு 12 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டெய்லிக்கும் வந்து இம்பார்ட்டண்ட்டான டிஎன்பிஎஸ்சிக்கு, எஸ்எஸ்சிக்கு அண்டு பேங்கிங் இதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸாக வந்து ரொம்ப நிறையா தேவையில்லாத கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுக்காம மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்க, ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாடலில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லிக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்கள் வந்து இப்போ ஒரு வாட்டி லைட்டாக பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி அடித்து பார்க்கணுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் இதோட பிடிஎஃப் இருக்கும், வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி அடிச்சு கொஞ்சம் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் ஈஸியாக. எக்ஸ்ப்ளனேஷன் யூடியூப்பில் வீடியோவாக இருக்கும். அண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ.